ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் குழம்பு. இது இங்கிலீஷில் சார்டின் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய். இது மீன் குழம்புனாவே மண் சட்டியில் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். மண் சட்டி இல்லாதவங்க சாதாரண நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயிலே பண்ணலாம். அதில் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுதான் மத்தி மீன் சார்டின் ஃபிஷ். நான் இதில் 400 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இதோட வயிற்று போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி, ஏன்னா அந்த போர்ஷன் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் அதை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 15 கருவேப்பிலை இலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு பல், ஒரு 15 பூண்டு பல்லை நான் இந்த மாதிரி நசுக்கி அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெயில் பூண்டை நசுக்கி போட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், இது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கணும். அந்த நல்லெண்ணெயோட வெங்காயம் பூண்டு இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கணும். இப்போ நான் இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் பண்ணது. இதோட ரெசிபியை நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. அப்படி இது இல்லாதவங்க 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட நான் ஒரு 2 தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதில் நான் இப்போதைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பின்னாடி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போவே நல்ல கன்சிஸ்டன்சி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த தக்காளி அரைச்ச பாத்திரத்திலே கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணிக்கிட்ட நான் கழுவி அதையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இதில் மாங்காய் சேர்க்குறேன். ஆக்சுவலாக மீன் குழம்புனாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரா மேங்கோ நான் இதில் ஒரு 4 துண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்படி மாங்காய் இல்லாதவங்க நான் இப்போது புளியோட அளவு உங்களுக்கு சொல்லுவேன். அதில் இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளி இது போதும்னு நினைக்கிறவங்க தக்காளி 1 கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் புளிப்பு இந்த குழம்புல இறங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல மாங்காய் போட்டால். இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்று தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா புளியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது மாங்காய் வேகட்டும்னு நான் இதை மூடி வச்சிடுறேன். இது ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மாங்காய் ஒரு 3/4 பதம் வேகட்டும். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த அளவு புளி இதை நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு புளி தண்ணி வரும். கொஞ்சம் வடிச்சே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் புளியோட திப்பி இருக்கும். இப்போ நல்லா இதை மூடி வச்சு அந்த புளியோட பச்சை வாசனை போக நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கணும். மீன் போட்டால் கொஞ்சம் மீன் தண்ணி விடும். அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ திக்காக கொதிக்குது பாருங்கள். நல்லா சுண்டி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மீன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மத்தி மீன் நான் ஒரு 400 கிராம்
இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் நம்ம மீன் போட்டோனாலும் குழம்பு ரொம்ப ஸ்டஃப் ஆகிடும். பாருங்கள், இந்தளவு போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டில் விட்டுருங்க. ஏன்னா மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் மீன் வேகணும்னு அவசியம் இல்லை, சட்டுன்னு மீன் வெந்துடும். பாருங்கள், நான் மூடி எடுத்துட்டேன். மூடி எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் நான் அப்படியே விட்டுறேன். மீன் போட்ட பிறகு கரண்டி போட்டு கிளறாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி பண்ணோன்னாக்கா மீன் உடஞ்சிரும். அதனால் நம்ம பிடி வச்சு இந்த மாதிரி சட்டியை கொஞ்சம் இப்படி ஆட்டி ஆட்டி விட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நிஜமாலுமே இந்த குழம்பு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், மத்தி மீன் பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி, விட்டமின் B12 எல்லாமே இதில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. விலையும் இந்த மீன் ரொம்ப 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 கம்மி. பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.